2 பேரும் சப் இன்ஸ்பெக்டர். அப்படி இருக்கக்கூடியவர்களை கைது பண்ண வேண்டும். அவர்கள் வழக்கு கைது பண்றதுக்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. வழக்கு போட்டாச்சு, அவர்கள் மேல எஃப்ஐஆர் போலித்தது போலீஸ் தான். அவர்களை 2வது குற்றவாளி 3வது குற்றவாளியாக அது கொலை வழக்குல சேர்த்தாச்சு. அதுக்கு வன்கொடுமை தடுப்பு சட்டம் போட்டாச்சு. அப்புறம் கைது செய்யறதுக்கு என்ன யோசனை? அது என்ன யோசனை? அவர் அங்க உட்காந்து ஐஜி இருக்கிறாரு, 2 மூத்த அமைச்சர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குடும்பத்துல அவர் சொல்றாரு, அவங்க அப்பா சொல்றாரு, கைது பண்ணாம நாங்கள் உடலை வாங்க மாட்டோம் என்று இன்றைக்கு வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாங்க. அப்ப நாங்க ஆலோசிச்சுட்டு வரோம் அப்படின்னு சொல்லி போனாங்க. நைட்டு அவங்க அப்பாவை மட்டும் கைது பண்ண செய்தி வருது. அவங்க அம்மா இன்னைக்கு தலைமறைவா இருக்கிறாங்களா, இவங்க ஒழிச்சு வச்சிருக்காங்களான்னு நமக்கு தெரியாது. அப்போ அவர்களை கைது செய்யறதுக்கு என்ன இத்தனை யோசனை? அவங்க சொல்றாங்க, நாங்க யோசிச்சுட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு வரோம். 1 மணி நேரத்துல சொல்றோம், 4 மணி நேரத்துல சொல்றோம் டிஸ்கஸ் பண்றது. இப்போ இதே சிவகங்கை மாவட்டத்துல அஜித் குமார் என்ற ஒரு இளைஞர் கொலை செய்யப்பட்டார். அவனை கைது பண்றதுக்கு யோசிச்சிருக்கீங்க நீங்க? யோசிக்கல. அங்க யோசிக்க வேண்டியதானே? அங்க யோசிக்கல. ஆனா இங்க கொலை வழக்கு போட்டு எஃப்ஐஆர் போட்ட 2 பேரை கைது பண்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு யோசனை. ஒரு 2 எஸ்ஐயை கைது பண்றதுக்கு, கொலை குற்றவாளி 2 எஸ்ஐயை கைது பண்றதுக்கு ஐஜி யோசிக்கணும், 2 அமைச்சர்கள் உட்கார்ந்து யோசிக்கணும். இதுதான் உங்களுடைய இதுவா? Camera that fits in your palm and captures for beyond. All new Vivo X200 FE. Pre-book now.